சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழர் பிரச்சனையை விரைந்து தீர்க்குமாறு விஜய்க்கு கோரிக்கை. ஐபிசி தமிழ் ஊடக குழு தலைவர் கடிதம். வடக்கில் காணி பிடிவிப்பு தொடர்பில் விரைவில் முக்கிய தீர்மானம். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. ரூபாவின் வீழ்ச்சிக்கு அனாவசிய அச்சமே காரணம். மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டு. கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை திறக்க அமெரிக்காவின் உதவியை நாடிய குற்றத்தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் அறிவிப்பு. டில்லி பயணமானார் தமிழக முதல்வர். பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தரப்புடன் பேச்சு நடத்த திட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். குழந்தைகள் உள்ளிட்ட பலர் பலி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழர்களின் பிரச்சினை மற்றும் தமிழக அகதி முகாமில் உள்ள ஈழத் தமிழர்களின் பிரச்சினை தொடர்பாக ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் சமர்ப்பித்துள்ளார். தமிழக அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்து குறித்த கோரிக்கை கடிதத்தை சமர்ப்பித்துள்ளார். இலங்கையில் உள்ள தமிழர்களின் பிரச்சினை, தமிழக அகதி முகாம்களின் வாழ்வாதார முன்னேற்றம் மற்றும் கடற்றொழிலாளர் பிரச்சினைகள் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் முதலமைச்சர் ஆற்றிய உரைகள் உலக தமிழர்களிடையே ஆறுதலையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கடிதத்தில் ஐபிசி தமிழ் ஊடக குழுமத்தின் தலைவர் கந்தையா பாஸ்கரன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழக மக்களின் பேராதரவால் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தமிழக வெற்றிகள் அரசாங்கம் ஈழத்தமிழர்கள் பிரச்சினைகளில் மனிதநேய அணுகுமுறையுடன் செயல்படும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அகதி முகாம்களில் பல்வேறு அடிப்படை வசதியின்மைகள், வாழ்வாதார சிக்கல்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சங்களுடன் வாழ்ந்து வரும் ஈழத்தமிழ் குடும்பங்களின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான கல்வி, வேலைவாய்ப்பு, வீட்டு வசதி மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என கோரியுள்ளார். அதேவேளை தமிழக கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களை தடுக்க தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிறப்பு முகாம்களில் வாழும் மக்களின் வாழ்வில் அமைதியும் நிம்மதியும் மலர தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்கள் தங்கள் குடும்பங்களுடன் இணைந்து வாழும் சூழலை ஏற்படுத்துமாறு அவர் அந்த கடிதத்தினூடாக கூறியுள்ளார். வடமாகாணத்தில் ஸ்ரீலங்கா முப்படையினர் வசம் உள்ள மக்களின் காணிகளை விடுவிப்பது தொடர்பில் விரைவில் முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு காணி விடுவிப்பு தொடர்பான நேரடி ஆய்வுகளை முன்னெடுத்த நிலையில் நேற்று மாலை ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைக்கு இடம்பெற்ற பேச்சுவார்த்தை என்பது மிகவும் ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை. அப்ப அந்த ஆரோக்கியமான பேச்சுவார்த்தையினுடைய நோக்கமே வேறு எதுமல்ல. உண்மையிலேயே நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. மக்களுடைய காணி மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம், குறிக்கோள். அப்ப அந்த குறிக்கோளுக்கு ஏற்ப இன்றைக்கு இராணுவ வசமாக இருக்கின்ற காணிகள் தொடர்பாக ஒரு மீளாய்வு செய்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இதைகளுக்கு ஒரு இறுதியான முடிவெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அப்ப அந்த முடிவினை எடுப்பதற்கான ஒரு கள ஆய்வும் அதே போன்று அது சம்பந்தமான ஒரு கருத்தாடலுமே இன்றைக்கு இடம்பெற்றது. அந்த கருத்தாடல் மூலமாக நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்வரும் நாட்களில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய காணிகள் பெருவாரியாக விடுவிக்கப்படுவதற்கும் அதே போன்று மீதமுள்ள காணிகள் விடுவிக்கப்பட முடியுமா முடியாதா என்பது தொடர்பாக மக்களுக்கு சொல்வதற்கும் முடியுமாக இருந்தால் எவ்வாறு அவைகளை பெற்றுக்
கொடுப்பது, முடியாது என்றால் எவ்வாறு அது முடியாது என்கின்ற காரணத்தை முன்வைப்பது, இது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணிகள் தொடர்பாகவும், மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற வவுனியாவில் இருக்கின்ற கிளிநொச்சியில் இருக்கின்ற முல்லைத்தீவில் இருக்கின்ற அனைத்து காணிகள் தொடர்பாகவும் இன்றைக்கு பேசப்பட்டது. இந்த ஆய்வு அறிக்கை அனைத்தையும் நாங்கள் அறிக்கையாக தயாரித்து எதிர்வரும் நாட்களிலே பாதுகாப்பு அமைச்சிடம் ஒப்படைப்பதற்கும், அதே போன்று எங்களுடைய ஜனாதிபதியிடம் ஒப்படைப்பதற்கும், ஜனாதிபதி ஊடாக இதற்கு ஒரு இறுதியான முடிவினை எடுப்பதற்கான ஒரு உரையாடலே இன்றைக்கு இடம்பெற்றது. மிகவும் ஆரோக்கியமான உரையாடல். மிக கூடிய சீக்கிரம் மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் ஒரு வார காலமாக நீடித்த அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியானது சந்தையில் நிலவிய ஊகங்கள் மற்றும் அனாவசிய அச்சத்தின் காரணமாக உருவான மிகை கேள்வியினால் ஏற்பட்டது என மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் தற்போது ரூபாவின் பெறுமதியில் நிலவிய தளம்பல் நிலை சீரமைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் நோக்கில் நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கடந்த வாரம் பதிவான அந்நிய செலவாணி விகித மாற்றங்கள் பொருளாதார அடிப்படைகள் ஏற்பட்ட மாற்றங்களினால் தோற்றம் பெற்றவை அல்ல எனவும், மாறாக அவை சந்தையில் நிலவிய ஊகங்கள் மற்றும் அனாவசிய அச்சம் காரணமாக ஏற்பட்டவை எனவும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெளிவுபடுத்தியுள்ளார். அது மாத்திரமன்றி அந்நிய செலவாணி சந்தையில் இரு முக்கிய பிரிவுகளான வங்கிகளுக்கு இடையிலான சந்தை மற்றும் சில்லறை சந்தை ஆகியவற்றுக்கிடையே உருவான இடைவெளி குறித்தும் ஆளுநர் விளக்கம் அளித்தார். குறிப்பாக அந்நிய செலவாணி விகிதம் குறித்து நிலவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் சில ஊகங்களின் காரணமாக பதற்றமடைந்த இறக்குமதியாளர்கள் தமக்கு அவசியமான டாலர்களை தாம் விரும்பிய அல்லது எதமான விலைகளிலும் கொள்வனவு செய்ததன் விளைவாக சந்தையில் இத்திருத்தன்மை பாதிக்கப்பட்டதுடன் ரூபாவின் பெறுமதியும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறானதொரு பின்னணியில் மத்திய வங்கியின் தலையீடு மற்றும் திரைசேரியுடன் ஒருங்கிணைந்து முன்னெடுத்த நடவடிக்கைகள் மூலம் தற்போது ரூபாவின் பெறுமதி வழமை நிலைக்கு திரும்பியுள்ளதாக ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விசேட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றப்படும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் நிலவும் சட்ட ரீதியான தடைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயும் நாடாளுமன்ற விசேட குழுவின் கூட்டத்தின் போதே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற விசேட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றி தரப்படும் சட்ட விதிகளுக்குட்பட்டு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் சட்ட ரீதியான தடைகள் மற்றும் அந்த தடைகளை நீக்கி மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய விதம் குறித்து சட்டமா அதிபர் திணைக்களம் விசேட குழுவிற்கு தெளிவுபடுத்தியுள்ளது. மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கும் அது தொடர்பான தனது யோசனைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைப்பதற்கும் நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களிடம் விடயங்களை வினவியிருந்தது. குறித்த விசேட குழு அதன் தலைவரான அமைச்சர் விஜிதகேர தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இந்த வினவல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவினரால் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை திறந்து அதில் உள்ள விவரங்களை ஆராய்வதற்காக அமெரிக்க மத்திய அரசின் புலனாய்வு பணியகத்தின் உதவியை நாடியுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு செவ்வாய்க்கிழமை கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. கபில சந்திரசேனவின் மரணம் தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணையும் 5வது நாளாகவும் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த விடயம் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை திறப்பதற்கான உதவி கோரிக்கை மின்னஞ்சல் மூலம் அமெரிக்காவின் மத்திய அரசின் புலனாய்வு பணியகத்திற்கு அனுப்பியுள்ளதாக குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கிடைக்கப்பெறும் அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் கைபேசி தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். கபில சந்திரசேனவின் மரணம் குறித்து இதுவரை 18 நபர்களிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் 2 சாட்சிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து கபில சந்திரசேனவுக்கு சட்ட பிரதிநிதித்துவம் வழங்கிய ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அர்சகுலரட்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி ஆகியோரை மேலதிக சாட்சியங்களை வழங்குவதற்காக நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கோரியிருந்ததாக அதிகாரிகள் கூறினர். எனினும் உத்தியோகபூர்வ நீதிமன்ற கடமைகள் காரணமாக அவர்கள் முன்னிலையாகவில்லை என தெரிவித்த அதிகாரிகள் அவர்களுக்கு அழைப்பாணை வழங்கி பிறிதொரு நாளில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக உத்தரவிடுமாறு கோரினர். இதற்கு பதிலளித்த நீதவான் இந்த வழக்கில் இதுவரை சாட்சியம் அளித்த 18 சாட்சிகள் அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கு இணங்கவே நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்தனரே தவிர எவருக்கும் உத்தியோகபூர்வ அழைப்பாணை விடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டினர். எனவே இந்த சட்டத்தரணிகள் விடயத்திலும் அதே நடைமுறையை பின்பற்றுமாறு உத்தரவிட்டார். கபில சந்திரசேனவிற்கு பிணையாளியாக கையெழுத்திட்டு இந்திக ரட்நாயக்கு என்பவர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். இந்த சாட்சியத்தை தொடர்ந்து அரவிந்தடி சில்வாவின் வீட்டில் சிசிடிவி கண்காணிப்பு கருவிகளை பொருத்தச் சென்று மின்சார பணியாளரிடமும் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. ரஷ்யாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா ரஷ்ய பாதுகாப்பு பிரதியமைச்சர் வாசிலி ஒஸ்மாகோவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெறும் 1வது சர்வதேச பாதுகாப்பு மாநாடு மற்றும் பாதுகாப்பு விடயங்களுக்கான உயர்மட்ட பிரதிநிதிகளின் வருடாந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் பங்கேற்றிருந்த நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலின் போது பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். குறிப்பாக ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, திறன் மேம்பாட்டு திறன் முயற்சிகள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பயிற்சி பரிமாற்ற வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது உள்ளிட்ட பரஸ்பர நலன் சார்ந்த துறைகள் குறித்து வலியுறுத்தினர். இதன்போது ரஷ்யாவில் சேவையாற்றி வரும் முன்னாள் இலங்கை ராணுவ பணியாளர்கள் தொடர்பான விடயங்களும் கலந்துரையாடப்பட்டன. இலங்கையில் போதைப் பொருட்களை பயன்படுத்தும் பொது போக்குவரத்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை கண்டறியும் விசேட வேலை திட்டத்தை ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தீவிரப்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் சேவை தரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை கொழும்பு நுகேகொடை பேருந்து நிலையத்தில் திடீர் போதைப் பொருள் பரிசோதனை ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது 172 பேருந்து சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது அவர்களில் 5 பேர் அபாயகரமான போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றும் இலங்கை காவல்துறை ஆகியன இணைந்து குறித்த சோதனையை முன்னெடுத்திருந்தன. இந்த நிலையில் எதிர்காலத்தில் முறையான போதைப்பொருள் பரிசோதனை அறிக்கை இல்லாமல் பேருந்துகளை இயக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் புதிய சான்றிதழ் முறைமையொன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாகவும் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தப்படவில்லை என்பதனை உறுதிப்படுத்தும் சான்றிதழை பெற்ற பின்னரே மீண்டும் பணியை தொடர அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. குறித்த சோதனைகள் முற்றிலும் இலவசமாக நடத்தப்படும் என நாடு தழுவிய ரீதியில் இது விரிவுபடுத்தப்படவுள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் 2 நண்பர்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் மோதலாக மாறியதில் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் கரவட்டி பகுதியில் உள்ள கோயில் வேள்வியின் போது 2 நண்பர்கள் மது அருந்திய நிலையில் இருவருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது ஒருவர் மீது மற்றைய நபர் கண்ணாடி போத்தலில் குத்தியதில் அவர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்ணாடி போத்தல் குத்துதலுக்கு உள்ளாகி காயமடைந்தவருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுடன் தொடர்புடைய நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக புளியங்குளம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது.
வவுனியா வடக்கு கரப்புக்குத்தி விஞ்ஞானகுளம் பகுதியில் கடந்த 21ஆம் தேதி அதிகாலை கட்டாக்காளி மாடுகளை பிடிக்கும் நடவடிக்கை வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் ஸ்ரீ கிருஷ்ணவணி தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது தவிசாளரின் வாகனத்துடன் மாடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தை அடுத்து சேதமடைந்த வாகனத்தை திருத்தம் செய்வதற்காக விபத்து இடம்பெற்று 3 தினங்களுக்குள் பிரதம செயலாளரினால் சபை செயலாளரால் விபத்து நடந்த இடம், விபத்து விவரம், திருத்தம் செய்ய வேண்டிய மதிப்பீட்டு அறிக்கை, உறுதிப்படுத்திய காவல்துறை அறிக்கை, உறுதிப்படுத்திய காப்புறுதி நிறுவனத்தின் மதிப்பீட்டு பத்திரம் உள்ளிட்ட அறிக்கைகள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் தம்மால் குறித்த அறிக்கை வழங்க முடியாது என வவுனியா வடக்கு பிரதேச சபை தவிசாளர் தெரிவித்துள்ளார். தனக்கு கீழ் பணிபுரியும் தங்களுக்கு அறிக்கை வழங்க முடியாது என மறுத்துள்ளார். இதனால் வாகனம் திருத்தப்படாமல் உள்ள நிலையில் தவிசாளர் புளியங்குளம் காவல் நிலையத்தில் பிரதேச சபை செயலாளருக்கு எதிராக முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இது தொடர்பில் புளியங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்டு திடீர் தீப்பரவல் காரணமாக குறித்த வர்த்தக நிலையம் முழுமையாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. குறித்த தீ விபத்தினால் பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் தீக்கிரையாகியுள்ளன. மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதான வீதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தால் குறித்த வர்த்தக நிலையம் முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளது. குறித்த தீ விபத்தினை தொடர்ந்து மட்டக்களப்பு மாநகர சபை மற்றும் காத்தான்குடி நகர சபையின் தீயணைப்பு படையினர் அவசரமாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்களுடன் இணைந்து பிரதேச இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களும் தீயை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் கடும் முயற்சிகளின் பின்னர் தீப்பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. குறித்த தீ விபத்தினால் வர்த்தக நிலையத்தில் இருந்த பல இலட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் காத்தான்குடி பிரதான வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. தீப்பரவிய வேளையில் கடை மூடப்பட்டிருந்ததாகவும் இதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற போதிலும் குறித்த தீ விபத்திற்கான துல்லியமான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. சம்பவ இடத்திற்கு சென்று காத்தான்குடி காவல்துறையினர் குறித்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் விஜய் இன்று டெல்லி பயணமாகியுள்ளார். இதன்போது இந்திய பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தரப்பினரை தமிழக முதலமைச்சர் சந்திக்க உள்ளார். தமிழக முதல்வராக கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற விஜய் முதல் முறையாக இன்று காலை டெல்லிக்கு பயணித்துள்ளார். தனி விமானத்தில் சென்ற முதல்வர் விஜய் டெல்லியில் உள்ள தமிழ்நாட்டு இல்லத்திற்கு செல்ல உள்ளார். அத்துடன் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இன்று இரவு இந்திய ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் நாளை காலை காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். அத்துடன் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலையில் திருவள்ளுவர் சிலை திறப்பு விழாவிலும் கலந்து கொள்ளவுள்ளார். ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தப்பட உள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சூளுரைத்ததை தொடர்ந்து தெற்கு மற்றும் கிழக்கு லெபனான் முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பலர் உயிரிழந்துள்ளனர். லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்களில் பல குழந்தைகள் உட்பட 31 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக லெபனான் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் நடத்தப்பட்ட கடுமையான தாக்குதலாக இது பதிவாகியுள்ளது. 100க்கும் மேற்பட்ட ஹிஸ்புல்லாவின் உட்கட்டமைப்பு தளங்கள் மற்றும் போராளிகள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதனிடையே செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து வெளியிட்ட இஸ்ரேலிய பிரதமர் லெபனானில் தமது நடவடிக்கையை இஸ்ரேல் ஆழப்படுத்தி வருவதாக கூறினார். வடக்கு இஸ்ரேலில் உள்ள மக்களை ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இரு தரப்பினராலும் போர் நிறுத்தம் மீறப்பட்டுள்ளதால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையே போரை முடிவுக்கு கொண்டுவர நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் முறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழர் பிரச்சனையை விரைந்து தீர்க்குமாறு விஜய்க்கு கோரிக்கை. ஐபிசி தமிழ் ஊடக குழு தலைவர் கடிதம். வடக்கில் காணி பிடிவிப்பு தொடர்பில் விரைவில் முக்கிய தீர்மானம். அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு.
ரூபாவின் வீழ்ச்சிக்கு அனாவசிய அச்சமே காரணம், மத்திய வங்கியின் ஆளுநர் சுட்டிக்காட்டு. கபில சந்திரசேனவின் கையடக்க தொலைபேசியை திறக்க அமெரிக்காவின் உதவியை நாடிய குற்றத்தடுப்பு பிரிவு, நீதிமன்றத்தில் அறிவிப்பு. டில்லி பயணமானார் தமிழக முதல்வர், பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தரப்புடன் பேச்சு நடத்த திட்டம். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல், குழந்தைகள் உள்ளிட்ட பலர் பலி. இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.